தீபாவளி 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 நீ தாண்டி தீபாவளி நீ சிவாஜி படத்துல அதை யூஸ் பண்ண எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு அதை பார்த்துட்டு? தீபாவளி 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 நீ தாண்டி. நம்ம வந்து விஜய் ரஜினி சாரோட தீவிர ரசிகர். போய் படம் பாட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா நம்ம சாங்கு தலைவர் ஆடிக்கிருக்காரு. ஒரு நேரம் எனக்கு ஒன்றும் புரியலை. அவர் வச்சு படம் பண்ண மாதிரியே போச்சு. நிறைய படம் இவங்க தான், இவர் தான் அடுத்த ரஜினி, இவர் தான் அடுத்த இவர் அப்படின்னு சொன்னவங்க நிறைய காணாமட்டாங்க. ஆனால் இவர் அந்த அந்த அஸ்திவாரத்தில் பெண்களுக்கெல்லாம் பிடிச்சது, அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி ஒரு இமேஜ் கொண்டு வந்து அந்த வளர்ச்சி தான் இன்றைக்கி அரசியல் தலைவராக ஒரு சப்போர்ட். அதனால தான் நம்ம வந்து விஜய் கூட்டம் வேடிக்கை வைக்கிற கூட்டம்ட்டு மொத்தத்தை நம்ம ஒழிக்க முடியாது. அதை தாண்டி சமீபத்தில் நடந்தது ஜனநாயகனுடைய லீக் இஷ்யூ. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இன்னைக்கு ஒரு படமே போச்சு. சிவாசி ரிலீஸ் ஆன டைமு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நான் வீட்டுக்கு போகிறேன், விஜய் சார் வீட்டுக்கு. அவர் சங்கீதம் பண்ணிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் அவருக்கு பிடிச்ச படம் திருப்பாச்சி, எனக்கு என் மனக்கு பிடிச்ச படம் சிவாசி அம்மா. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு திருப்பாச்சி முடிச்சோன்னு சிவகாசி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகுது. ஷூட்டிங் எவ்வளோ நாள் போச்சு சார் இந்த படத்துக்கும்? அந்த அந்த சிவகாசிக்கான ஷூட்டிங் இல்லை, அப்போ விஜய் சார் வந்து 90 நாள் கொடுப்பார். 3 மாதம் கணக்கு வரும். அந்த திருப்பாச்சி முடிச்சு உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஷூட்? ஆமாம் ஆமாம். இவங்க திருப்பாச்சி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ். ஆமாம், பொங்கல் ரிலீஸு. சிவாசி வந்து நவம்பர் 1 ரிலீஸு. அப்போ நவம்பர் 1ன்னா அப்படியே அக்டோபர் ஆகஸ்ட்டு இந்த ஒரு வருஷம் வந்துன்னா ஏப்ரல் வந்து ஆரம்பித்தேன். ஓகே, ஏப்ரல் ஜூன்ல ஆரம்பித்தேன். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கரெக்ட் முடிச்சிட்டீங்க கரெக்டாக. ஜூனில் ஷூட்டிங் ஆரம்பித்தேன். ஜூனில் ஆரம்பித்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுன்றது பிளானில் இருந்ததா சார்? ஏன்னா கொஞ்சம் தள்ளியும் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பண்ணியிருந்தாலும் எனக்கு தீபாவளி அந்த ஃப்ளேவரில் வேணும்ன்றது அது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தீபாவளி ரிலீஸுங்கிறனால தான் நான் சிவகாசி அப்படின்னு டைட்டில். அது ஒன்று, தீபாவளி ரிலீஸு சிவகாசி தான் பட்டாசுக்கு. அப்புறம் சாங்கும் தீபாவளி 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 நீ. சிவாஜி படத்தில் அதை யூஸ் பண்ண எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு அதை பார்த்துட்டு? நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணுங்க எனக்கு தெரியாது. எனக்கு நான் அப்போ திருப்பதி முடிஞ்ச டைம், ஏவிஎம் படம் வேறு. ஆமாம். அப்போ இப்போது ஏவிஎம்லேருந்து ப்ரீ ஷோ கூப்பிட்றாங்க சிவாஜி. ஓகே, நான் போய் நம்ம வந்து விஜய் ரஜினி சாரோட தீவிர ரசிகர். அவர் படங்களும் எப்படி போய் தேட்டரில் பார்த்துருப்போம். வந்து சொன்னா பிச்சிருப்பாங்க இவங்களெல்லாம். அவ்வளோலாம் போய் படம் பார்த்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்துப்போம். ஃபஸ்ட் டைம் நம்மளை வந்து அப்படியே ப்ரீ ஷோ கூப்பிட்றாங்க. ஓகே, இப்போ ரஜினி படத்தை நம்ம ப்ரீ ஷோ பார்க்குறது வளர்ந்துருக்கோமா அப்படின்னு அந்த வளர்ந்துருக்கோமான்னு ஒரு சந்தோஷம். போய் படம் பார்த்தே இருக்கோம். படம் பார்த்து திடீர்னு பார்த்தா நம்ம சாங்கு தீபாவளி தலைவர் ஆடிக்கிருக்காரு. ஒரு நேரம் எனக்கு ஒன்றும் புரியலை. ஓகே, நம்ம சாங்க்கு நம்ம லிரிக்ஸு தலைவர் ஆடுறாரு அப்படின்னு அந்த அது ஒரு 2 நிமிஷம் நம்ம அங்கே தேட்டர் இந்த மாதிரி தெரில, வேறு உலகத்துக்கு போயிட்டோன்னா பெரிய திருப்தி நம்மளுக்கு. நம்ம ரஜினி இருக்கும்போது நம்ம சாங்ஸு அவர் ஆடிருக்காரு அப்படிங்கிற ஒரு திருப்தி தான். அதே உங்களுக்கு ஒரு பயங்கர ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அவர் வச்சு படம் பண்ண மாதிரியே போச்சு. அவ்வளோ சார். இப்போ தொடர்ந்து இவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து விஜய் சாருடைய விஷயங்கள் பார்க்குறீங்க. அண்ட் இந்த படம் வந்து அந்த குடம்பாக்கம் ஏரியான்ற பாட்டு இன்னைக்கு ரொம்ப சமீபத்தில் ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. திரும்பி பார்க்குறப்ப எப்படி சார் இருக்குது? இவ்வளோ காலகட்டங்களை தாண்டி இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவராக அவருடைய லெவல் மாறி இருக்கு அண்ட் எலெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அவருடைய நீங்கள் பழகுனதுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமான இந்த கிராஃபாக எப்படி இருக்குது? விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனரோட பையனாக அறிமுகமாக இருக்கலாம். ஆனால் அதனாலே ஒரு வெற்றி அடையலை. ஃபஸ்ட்டு ஒன்று அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும்
அவர் காரணமாக இருந்திருக்காரு. இன்னொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துருக்காரு. ஃபஸ்ட்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஃபஸ்ட் படத்துலேயே பெரிய ஹீரோ ஆகிட்டார். அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு படத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஹீரோ. நிராகரிக்கப்பட்ட தோல்வி படங்கிறது வேறு, விமர்சனத்துக்குள்ளாகிறது வேறு. அப்போ ஃபஸ்ட்டு படம் இதெல்லாம் ஒரு முடிஞ்சால் ஒரு ஹீரோவா அப்படின்ட்டு ஒரு பத்திரிக்கையில் எழுதி அவமானத்தை சந்தித்த ஒரு புது நடிகர் தான் அவர். ஆமாம். அப்புறம் அதுக்கப்புறம் ஏன்னா சிலது இப்படி பண்ணும்போது நமக்கு ஹீரோ ஃபேஸ் இல்லை, நம்ம உருவத்தை கேள்வி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம உண்மையிலே அன்பிட்டோ தேவையில்லாமல் ஆசைக்கு நடிக்கிறோமோ அப்படின்னு ஒரு ஒன்று வரும் கண்டிப்பாக. ஆனால் அவருக்கு அப்படி இல்லை. இந்த மூஞ்சி வச்சு நான் பெரிய ஸ்டார் ஆகி காட்டுறேன்டாங்கிற ஒரு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஜயகாந்த் சாரோட நடித்து அதுக்கப்புறம் தான் விஜய் எஸ்எஸ்சி பையன் அப்படின்னு மக்களுக்கு ஒரு தெரியுது. செந்தூர பாண்டிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பூவே உனக்கு விக்ரம் சார் அதில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோவாக ஒரு அங்கீகாரம் போகிறாரு. இப்போ ரசிகன் விஷ்ணுலாம் யூத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். பூவே உனக்கு வந்து மொத்தம் ஒரு ஃபேமிலி டோட்டல் அதுக்கடுத்த வளர்ச்சி. ஓகே, ஹீரோ அங்கீகாரம் கிடச்சிச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா காதலுக்கு மரியாதை பெரிய ஹிட்டு. அந்த காதலுக்கு மரியாதை வந்து தான் ரசிகரை உருவாக்குச்சு. நான் விஜய் ரசிகர், நான் விஜய் ரசிகை அப்படின்னு எப்படி ரஜினி ரசிகர், கமல் ரசிகர் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஒரு விஜய் ரசிகருங்கிற ஒரு வட்டம் பெருசாக உருவாச்சு. அதுக்கான காதலுக்கு மரியாதை. அதுக்கப்புறம் துல்லாமத்துலும் ஒரு ஆக்ஷன், ஒரு சென்டிமெண்ட்டு இதெல்லாம் கலந்து அடுத்த ஸ்டேஜ் இப்படி ஒரு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் திருமலைன்னு பிரேக் பண்ணுற ஆக்ஷன் ரூட்டு போச்சு. அப்புறம் கில்லியில் அந்த பெரிய அந்த ஹீரோவுக்கு அடுத்த ரஜினி அந்த மாஸ் ஹீரோ சரியான ஓப்பனிங். ஆமாம், உங்களுக்கு பெண்கள் ரசிகர்கள், யூத்து பசங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மாஸ் ஹீரோ. அது வளர்ச்சி சொல்கிறேன். அப்படியே ஒரு கிராஃப்ட், அவங்களுக்கு அந்த கிராஃப்டோடு வளர்கிறவங்களுடைய வளர்ச்சி தான் நிலச்சி நிற்கும். டக்குன்னு படம் சூப்பர் ஹிட்டு, அதில் பெரிய ஹீரோ ஆகிட்டான், அது 4 படம் கமிட் ஆச்சு, அதுக்கு ரசிகர்கள் வந்தாங்க. நிறைய ரசிகர்கள் நிறைய பார்த்துருக்கேன். 4 படத்தில் ரசிகர் மன்றம் வந்துருது. ஆமாம், நிறைய படம் இவங்க தான், இவர் தான் அடுத்த ரஜினி, இவர் தான் அடுத்த இவர் அப்படின்னு சொன்னவங்க நிறைய காண போயிட்டாங்க. பெரிய ஹீரோ பயந்த மாதிரிலாம் இந்த ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னைக்கு காணோம். ஆனால் அன்னைக்கு எல்லாமே அதிர்ச்சியாக பார்த்துருக்கு. அந்த அப்போ என்னென்னா திடீர்னு ஹிட்டு வரும், 4 படம் ஹிட் ஆகும், பரபரப்பாக இருக்கும். அப்புறம் டக்கு 4 படம் ஃபெயிலியர் போகும், காணாம போயிடுவாங்க. ஆனால் இவர் அந்த அஸ்திவாரம் இருக்குல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு அதனால் உங்களுக்கு அந்த வெற்றி நிலச்சி ரசிகர் வட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணி ஒரு தீவிர ரசிகர்கள், அப்புறம் ரசிகர் வெறி ரசிகரை மாதிரி பெண்களுக்கெல்லாம் பிடிச்சது, அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி ஒரு இமேஜ் கொண்டு வந்து அந்த வளர்ச்சி தான் இன்றைக்கி அரசியல் தலைவராக இருக்கும்போது இவ்வளோ சப்போர்ட். மக்கள் கூட்டம் கூடுறாங்கன்னா வேடிக்கை பார்க்குறக்கால கூற கூட்டம் சொல்ல முடியாது. அது வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு 20% இருக்கும். மற்ற எல்லாமே அவரை பிடிச்சி போய் விஜய் பார்க்கணும், நம்ம விஜய் அந்த அந்த ஒரு கோணம் இருக்குல்ல, சொந்தம் கொண்டாடுறாங்க, சொந்தம் அதை பிடிச்சி போய் பார்க்குறது, விரும்பி லவ் பண்ணி பார்க்குறது. ஆமாம், அதனால நம்ம வந்து விஜய் கூட்டம் வேடிக்கை பார்க்குற கூட்டம் விட்டு மொத்தத்தையும் நம்ம ஒதுக்க முடியாது. இது சம்பாதிக்கிறதுக்கு, இந்த பேர் சம்பாதிக்கிறதுக்கு அவர் சும்மா இல்லை, நிறைய அவர் ஒர்க் பண்ணி தன்னை கொஞ்சமாக பலப்படுத்தி இதுக்கு வந்திருக்கிறார். அது முழுக்க அவருடைய டெடிகேஷன். கண்டிப்பாக. அதை தாண்டி சமீபத்தில் நடந்தது ஜனநாயகனுடைய லீக் இஷ்யூ. நீங்கள் இயக்குனர் இருக்கிறப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். அதை பார்க்குறப்ப எப்படி இருந்தது? அண்ட் அது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து எடுக்கப்பட போகும் சார்? ஜனநாயகன் சென்சார் பிரச்சனை இல்லை, சென்சார் இல்லை, லீக் இஷ்யூ. லீக் ஆச்சுல படம், ஃபுல் படம். ஆமாம், அது உங்களுக்கு எப்படின்னா, சினிமாவை நேசிக்கிறவங்க பொறுப்பான டெக்னீஷியன் இது பண்ண மாட்டாங்க. சினிமா ரொம்ப நேசிக்கிறவங்க பணத்துக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சம்பளம் கேட்பான், அதை பண்ணுவாங்க, ரைட்ஸ் கேட்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு இல்லீகலை பண்ணி சம்பாதிக்க துணிச்சல் ஒரு பொறுப்பான டெக்னீஷியனுக்கு வராது. இப்போ முதல்ல எடிட்டர் மேலே ஒரு பழி வந்துச்சு, ஆனால் எடிட்டர் மேலே எதுவும் தப்பு இல்லை. இப்போ எல்லாம் விசாரணையாச்சு. நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், இது கண்டிப்பாக எடிட் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்ட்டு. எனக்கு கான்ஃபிடென்ட். ஒரு எடிட்டர் பண்ண முடியாது சார். ஏன்னா இவ்வளோ ஒரு படத்தை அது எத்தனை கோடி எவ்வளோ முதலீடு, அதோடைய ஒர்த்து பூரா அவங்களுக்கு தெரியும்.
இது அவங்க லீவ் பண்ணாங்கன்னா எதை பற்றி சந்திப்பாங்க தெரியும். நாளைக்கு ஃபீல்டில் இருக்கணும் அவங்க, சினிமாவில் இருக்கணுங்களா, கண்டிப்பா கண்டிப்பா. மொத்தமாக தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப பீக்ல இருக்கிற ஒரு எடிட்டர். அப்போ அது பண்ண தைரியம் வராது, மனசும் வராது. அதில் கான்ஃபிடண்டாக இருந்து நான் வந்து ஒரு பதிவு போட்டேன், இது கண்டிப்பாக எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எடிட் மேலே யாரும் பணி சுமத்தாதீங்க, யூகத்தில் எடிட் மேலே சிலதெல்லாம் எடிட் செல்லம் போயிருக்கு, எடிட் செல்லம் போயிருக்கேன்னாங்க. ஏன்னா அந்த கோடை பார்த்துட்டு அவங்க அதை ஆமாம், அது சொல்லக்கூடாது. அது சினிமாவில் இருக்கவங்க, சினிமாவில் வந்து பெரிய டைரக்டராக சக்ஸஸ் கொடுத்தவங்களாம் அந்த மாதிரி யூகத்தை ஒரு டெக்னீஷியன் பழி சுமத்தக்கூடாது. பழி சுமத்த ஈஸியாக இருக்கும் சார், நாளைக்கு அவர் இல்லைங்கும் போது அதுக்கு நீ பொறுப்பேற்றுக்கியா? அப்போ அவங்க அந்த எடிட்டருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவனுக்கும் ஒரு நட்பு வட்டாரம் இருக்குது. அந்த நேரத்தில் எல்லாரும் எப்படி பார்த்துருப்பாங்க, அவர் எப்படி அதெல்லாம் எதிர்கொண்டிருப்பாங்க. ஒரு டப்புன்னு ஒருத்தவங்களை பழி சுமத்துறது, இவரை பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுலாம் தவறான ஒரு மனுஷத்தன்மை இல்லாத ஒரு விமர்சனம். இப்போ என்னாச்சு, இப்போ அவர் ஒன்றும் இல்லை, அவர் ப்ரொடியூசர் சொன்னால் செஞ்சுருக்கார், இந்த லிங்க்கை இங்கே அனுப்பிடுங்க அப்புறம் ஐடியில் அந்த லிங்க் அனுப்பியிருக்காங்க. அது வந்து சென்சர் ஆகலை, இதுக்கப்புறம் சென்சர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க டைரக்டரும் எடிட்டரும் சேர்ந்து. அதை ஹைதராபாத்தில் உள்ள ஒரு லேபுக்கு அனுப்பி பண்ணுவோம். இங்கே அனுப்பும்போது இடையில உள்ளவங்க இந்த சிறுவிளத்தனமானது விளையாட்டுத்தனமாக அவங்களுக்கு இந்த உதவி தெரில சார். அவன் ஒன்று இவன் இங்கே சங்கத்து உறுப்பினர் இல்லை அவங்க, அது ஒன்று. ஏன்னா இப்போ எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், கூட உதவியாளர்லாம் சங்கத்தில் உறுப்பினர்களில் வச்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும், நாளைக்கு எதானா சங்கம் கேட்கும், வேற எங்கேயும் உறுப்பின முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ணோம். இது அந்த நேரத்துக்கு ஒரு வேலைக்கு ஒருத்தர் சங்கத்தில் உறுப்பினர் இல்லாத ஒரு நான் மெம்பரை வச்சுக்கிறது. அவங்க சின்ன பசங்க, அவங்க இப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், இன்னைக்கு ஃபுல்லாக எடுத்து போய் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பில் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கான், அவன் இன்னொருக்கு அனுப்பியிருக்கான். இவங்களுக்கு இது ஒரு வேலைத்தனா போச்சு, இது ரிஸ்க்கு தெரில, இது ஒருத்தர் தெரில. அப்படி இப்போ பண்ணும்போது வெளியே ஆயிடுச்சு. ஆமாம், இதுதான் விஷயம். இங்கே வந்து அவங்களே பண்ணிட்டாங்க, இவங்களே பண்ணிட்டாங்க, அது அவதூறு இதாக வச்சு. நான் சரி இதுக்கு எப்படின்னா, இது வந்து இதுக்கு நடக்கக்கூடாது. இதுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா தயாரிப்பாளரும் விழிப்புணர்வோடு இருக்கணும். இது கடைசி ஏதாவது ஆகிடுச்சுன்னா எடிட்டர் மேலே தான் பழி வருது. அப்போ எடிட்ரு ரொம்ப விழிப்புணர்வு இருக்கணும். தயாரிப்பாளர் அனுமதி இல்லாமல் அவர் எந்த இதுவும் பண்ணக்கூடாது, இயக்குனரோட அனுமதி இல்லாமல் அவர் எங்கேயும் லிங்க் அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்புனா கூட இதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் அனுப்புறதுலாம், மெயில் அனுப்புறதுலாம் வச்சுக்கூடாது. சைட்டாக இன்றைக்கி தான் ஆர்டிஸ்ட்க்கு இருக்குது, எத்தனை 100 கோடி சார். அன்னைக்கு அழகான ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து ஃப்ளைட்டில் போயிருந்தா அன்றைக்கி 20,000 30,000 போயிருக்கும். ஃப்ளைட் டிக்கெட் தானே போகிற மேக்ஸிமம் செலவு 30,000 போயிருக்கும். இன்றைக்கி எத்தனை 30 கோடி எத்தனை கோடி போச்சு. அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் சும்மா அந்த ஒரு மெயில் அனுப்புறது, இந்த லிங்க்கில் அனுப்புறது, இத்தனை கோடியை இன்வெஸ்ட் பண்ண படத்தை இந்த மாதிரி விளையாட்டுத்தனம் இருக்கக்கூடாது. நீ பணம் சொல்லணும் பரவாயில்ல, அதை கையில் கொண்டு ஒப்படைங்க. இதை கற்றுக்கணும் எல்லோரும். நம்ம வாட்ஸ்அப்லேருந்து ஃபார்வர்டு மெசேஜ் மாதிரிலாம் பண்ணிக்கக்கூடாது. எவ்வளோ ப்ராஜெக்ட் ஈஸியாக போச்சு. இன்றைக்கி ஒரு படமே போச்சு, இன்னைக்கு 500-600 கோடிங்கிறாங்க. தியேட்டர்கள் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம், அவங்களுடைய லாபத்தை. இருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் இதெல்லாம் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க வச்சுக்கலேன், இந்த ஓப்பனிங் இருக்கும். விஜய்க்கு ஒரு மாதம் இருக்குல்ல, அந்த 3 நாள் ஓப்பனிங் இருந்தால இந்த படத்தில் பட்ஜெட்டில் பாதி வந்துடும். கண்டிப்பாக. ஸோ ஃபைனலி நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட படம் சிவகாசியோட ரீரிலீஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க? அண்ட் ஃபைனலி தியேட்டர் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க மீண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சிவகாசிங்கிறது உங்களுக்கு எவர் கிரீன். இப்போ திருப்பாச்சி பெரிய ஹிட்டு, சிவகாசியும் பெரிய ஹிட்டு. இதில் எவர் கிரீன் அப்படிங்கும்போது இந்த சிவகாசிங்கிற அந்த ஒரு ஸ்க்ரீனில் இருக்குல்ல, அது வந்து ஒரு கொண்டாடத்துக்குரியது, தியேட்டர் கொண்டாடத்துக்குரியது. நீங்கள் திருப்பாச்சிங்கிறது நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம், டிவியில் பார்த்தாலும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் உங்களுக்கு தியேட்டரில் இன்னைக்கு திருப்பாச்சியை கொடுத்தா ரசிகர்கள் இன்றைக்கி ரொம்ப ஆர்ப்பிச்சு பார்க்க போகிறோம்னா சிவகாசியத்தை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஹீரோஸ் இருக்கும், ஓப்பனிங் தான் ஹீரோஸ் இருக்கும். அந்த வெல்டிங் எடுத்து அப்படி வெட்டிட்டு வெளியே வர்றதெல்லாம். திருப்பாச்சியில் வந்து செகண்ட் ஹாஃப் தான் ஹீரோஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எந்த ஹீரோ பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு விமல் கூட பண்ணலாம். அந்த கேரக்டர் தங்கச்சிக்க முடிய வெட்டுறது, ஆடு வெட்ட போகிறது, எல்லாம் நடிகை விமல் கூட பண்ணலாம்ல, அது ஒத்துரும். செகண்ட் ஹாஃப் தான் விஜய் படம்.
சிவகாசி முழுக்க விஜய் படம். அப்போ ஒரு தியேட்ரு கொண்டாட்டத்துக்கான படம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் சிவகாசி தான். நான் அப்போது சிவகாசி ரிலீஸ் ஆன டைமு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நான் வீட்டுக்கு போகிறேன், விஜய் சார் வீட்டுக்கு. அப்போ சங்கீதா மட்டும் இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் அவருக்கு பிடிச்ச படம் திருப்பாச்சி, எனக்கு என் மனக்கு பிடிச்ச படம் சிவகாசி தான். ஏன்னா அவங்க லேடிஸுக்கு வந்து இந்த ஹியூமர்லாம் இருக்குல்ல, இது பிடிச்சி. திருப்பாச்சி தேட்டரில் பார்த்தேன், எல்லா மதுரை எல்லா பக்கமும் போய் பார்த்துருக்கேன். சிவகாசி ரிலீஸ் டேத்தில் பார்க்கும்போது திருப்பாச்சியை விட சிவகாசி கொண்டாடினாங்க தேட்டருக்குள்ள. இந்த கோடம்பாக்கம் ஏரியா சாங்லாம் அந்த ஃபஸ்ட்டு தொகையாக இருக்கும்ல, ஆமாம், சம்பு மகாதேவன், அது ஆரம்பிக்கும் போது நான் பின்னாடி நிற்போம் பார்த்துருக்கேன். சார் தேட்டரில் பாதி சீட்லேருந்து ஓடிவாங்க, பாதி சீட்டு காலியாக இருக்கும். எல்லா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அவ்வளோ ஆட்டம், எல்லா தேட்டர்லேயும் இந்த சாங்க்கு அவ்வளோ ஆட்டம். நான் உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு நினச்சது என்ன சொல், அதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் ஆடுவாங்கன்னு நினச்சேன். பேஸு ஆடுவாங்க, இது சிச்சுவேஷன் சாங்கு, அதில் பாதி தான் இருக்கும், அந்த விசில் பறக்கும். ஆனால் இது சேர்ந்து ஆடுறாங்கல்ல, இதுக்கு தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இதை விட அதுக்கு தான் பயங்கர எல்லாருக்கும் கொண்டாடினாங்க. அப்போ ஒவ்வொரு சீன்லையும் அவர் வரும்போது ஹீரோ இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கும். வெல்டிங் வச்சு பண்ணுறது பிகினிங்கு, எல்லா சீனும் அவருடைய செகண்ட் ஹாஃபில் அந்த பிரகாசரை கொடுக்க என்ட்ரி கொடுக்குற எல்லாமே ஒரு ஹீரோஸ் இருக்கும். அங்கேயும் ஹீரோ இன்ட்ரெஸ்ட் மாதிரி கைது எடுத்துவாங்க. அது மாதிரி நம்மளுக்கு நிற்கிறது யாரா அப்படிங்கும்போது தங்கச்சி பார்த்து இவர் ஒரு என்ட்ரி கொடுப்பார். அப்படி ஒவ்வொரு இடமும் இந்த ஹீரோ இன்ட்ரெஸ்ட் மாதிரியே இருக்குமா, அது பூரா ஃபேன்ஸுக்கு கொண்டாடிட்டாங்க. எனக்கு ரீலீஸில் கண்டிப்பாக திரும்பவும் ஃபேன்ஸு கொண்டாடுவாங்க நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார், நாங்களும் அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் மீண்டும் இந்த ரீரிலீஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தேட்டர் மீண்டும் அந்த செலிப்ரேஷன் மோடுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் எலெக்ஷன் விஜய் சாருடைய அந்த படமாக சிவகாசி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமயம்